தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூத்து கரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் நினைத்தாய பராசின்னு அவளுக்கே சவால் விட்டான். அப்படிப்பட்ட பாரதி வரலாற்றை எஸ்பி கிரியேஷன்ஸ் நாடகமாக உருவாக்கியிருக்காங்க. இந்த எஸ்பி கிரியேஷன்ஸ் வேறு யாரும் இல்லை, உலக புகழ் வீணை வித்வான், கதாசிரியர், டைரக்டர், தயாரிப்பாளர். அந்த நாள் ஒரு படத்தை 1954 ஆங்கில படத்துக்கு இணையாக பாடல் இல்லாமல் படமாக்கினவர். அதுக்கப்புறம் பொம்மன் ஒரு படத்தில் ஜேசுதாஸை அறிமுகப்படுத்தினவர். அந்த வீணை பாலச்சந்தர் அவருடைய புதல்வன் தான் இந்த நவீன நாடகத்தை உருவாக்கியிருக்கிறார். ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி டிகேஎஸ் நாடக குழுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிகேஎஸ் சண்முகம் பகவதி போட்ட நாடகம். அந்த டிகேஎஸ் நாடக குழுக்கு என் வாத்தியார் ஓவிய மேதை கே மாதவன் தான் அந்த சீன் செட்டிங்கெல்லாம், அதை படுதா பேக்ட்ராப்ஸ் எல்லாம் வந்து அரண்மனை மாதிரி, பூங்காவனம் மாதிரி, கோயில் மாதிரி, குடிசை மாதிரி எல்லாத்தையும் பேக்ட்ராப்ஸ் வரைஞ்சி கொடுத்து அந்த பின்னணியில் தான் இவங்கெல்லாம் நடிப்பாங்க. ஆனால் இவங்க மிஸ்டர் ராமன் என்ன பண்ணியிருக்காருன்னா, டிஜிட்டல் கேமரா படமாக எடுத்து எல்இடி பேனில் பேக்ட்ராப்ஸை வந்து த்ரோ பண்ணி அதுக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி காட்டியிருக்காரு. பாரதி எந்த வருஷம் பிறந்தார், எது வரைக்கும் படித்தார், எட்டயபுரம் ராஜா கிட்ட எப்படி பழகினார், எப்படி அவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டாரு, எப்போ காசிக்கு போனார், எப்போ பாண்டிச்சேரியில் வந்து பாதுகாப்புக்காக வந்து வெள்ளக்காரங்க தப்பிச்சு போய் தங்கினார், எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன பாட்டுகள் எழுதினார், கூளைக்கடனை எப்போ சந்தித்தார், மண்டைய சீனிவாசாச்சாரி எப்போ சந்தித்தார், இந்த எல்லா விஷயத்தையும் தேதி வாரியாக வந்து ஸ்க்ரீனில் காட்டுறது பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. வழக்கமாக எங்கள் காலத்தில் நாடகங்கள்லாம் ராஜராஜ சோழனாகட்டும், கட்டபொம்மனாகட்டும் பக்கம் பக்கமாக டயலாக் பேசுவாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாட்டு, இசை, நடனம் அப்படின்னு 3 கோணங்களில் இந்த நாடகத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டுன்னு வரும்போது, அதாவது பாரதியார் பாட்டை பல்வேறு ராகங்களில் நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பரத்வாஜ் ராமன் எந்த ராகத்தில் வந்து பாரதியார் பாட்டு பாட்டாரோ அதே ராகத்தில் இந்த நாடகத்துக்கு மொத்தமும் இசையமைச்சிருக்காரு. பாரதியார் ஒரு ஞான கிருக்கன், எப்போவுமே சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும். மத்தியானம் சமையலுக்கு பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்து செல்லமாக சமைக்க ஆரம்பிக்க போகிறான். அடுப்பை பற்ற வச்சு வரக்குள்ளே பார்த்தோம்னா குருவிகளை வரும்னு சொல்லிட்டு பாரதியார் அந்த அரிசியை எடுத்து குருவிக்கு போட்டுருவார். இப்போ எவ்வளோ கோபம் வரும். நம்ம படித்த வரைக்கும் செல்லம்மாள் என்பவள் பாரதியார் ரொம்ப துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்ட பெண்ணாக தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த நாடகத்தில் செல்லம்மாளை வந்து ரொம்ப பாரதியை கொண்டாடக்கூடியவளாகவும் சந்தோஷப்படக்கூடியவளாக காட்டியிருக்காங்க. தர்மா ராமன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பாரதி அழகானவர் இல்லை, ஆரியா வரைஞ்ச படத்தில் அழகாக இருக்கார். பாரதி அழகான முகம் கிடையாது, செல்லம்மா உண்மையிலே அழகானவா, அவளை விட தர்மா அழகாக இருக்காங்க. பாரதியார் வாழ்க்கையில் வர்ற வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, வாவு ஐயர், மண்டையம் சீனிவாசாச்சாரி, கூளைக்கணன் கேரக்டர் இதில் த்ரூ அவுட் காமெடியாக அதில் வராரு. யதுகிரி, பாரதிதாசன், கனகலிங்கம் எல்லா கேரக்டரும் இந்த நாடகத்துலேயும் வராங்க. இதில் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது பாரதியாராக நடிக்கிற இசைக்கவி ராமணன். என்ன மனுஷன் சார். அவருடைய கவிதைகளை மேடையில் அவர் படிக்கிறத கேட்டிருக்கேன். கீழே சமணம் போட்டு உட்காந்து பாடி காட்டலையும் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இந்த பாரதியார் வேஷமெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. 60% பாரதியார் பாடலை மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணி மேடையில் ஆடுறான், பாடுறான், எமோஷனலாக பண்ணுறான், சோகம் நடிக்கிறான். பாடி லாங்குவேஜில் உலகத்துலேயே ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் தான். அந்த சிவாஜி கணேசன் இந்த ரமணன் பாரதியாராக வந்து இந்த பாடி லாங்குவேஜை காட்டி ஆடுறதை பார்க்காம போயிட்டாருன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த நாடகம் என்பது பார்த்து பரவசப்பட்டு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் எ ட்ரீட் டு வாட்ச்.